மாமா, உங்களைத்தான் மாமா. மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்போன்னு நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடைக்கு கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல், நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீயும் ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற? இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை தான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நலாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னி கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி, கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி, உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி. டிபி, கேன்சர்னு நீ ஏன் எதுக்கு உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிற? என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா? ஒரு பெரிய பகல் இல்ல, அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன எந்நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவள 4 பேர் என்ன தப்பா பேசுவாங்க. தட்ஸ் வே ஐ அம் ஃபீலிங். இந்நேரமும் வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும். அதுக்காக எந்நேரமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு 2 ஃபேனு? உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியம்? தலகாணி கூட 2 இருக்கு. நம்ம ஜாதகமே சரியில்லை, எல்லாம் 2 இருக்கு. முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. பாக்கியலட்சுமி, இந்தா இத காலுக்கு வச்சுக்கோ, இத போத்திக்கமா. மாமா, ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும், பில் கொடுக்கணும். ஆனா இது வீடு மாமா. இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டல் ஆக்கிடாதீங்க பிளீஸ். ஏண்டா அவ்வளவு நேரம்? ஏண்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பானு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது, 11 மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர்ற? காலையில சொல்லிட்டு தான் போனாரு. ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு. ஆமா, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது. 5-6 குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு. நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிகாயிடும் பாரு. பேசுறான் பாரு பேச்சு. ஏண்டாடே கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு? இத பாருங்கன்னு, ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம். நாளைல இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. உங்க ஐயனெல்லாம் என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு. அவ்வளவு பெரிய யானுங்க. மாமா, என்ன பாத்ரூம்ல டவல் சட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க. குளிக்கிறதா? காலையில தானே குளிச்சு, அப்புறம் இந்நேரத்துல என்ன? அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு. இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிறது? நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. லேட்டுன்னா சும்மா லேட்டு. குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு. மாமா, ஏண்டி உனக்கு என்ன 7 நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல.
கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தர போற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பேனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி, காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க. இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான் அதுக்கு தான் ஏதாவது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க. என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே? என்னாச்சு மாமா? நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஏ? ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க. பரவாயில்ல வாங்க. நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் மாமா? உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னனே, அது இப்ப அப்படி இல்ல. நடங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இரு, கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க. இங்க வந்துட்டு திரும்பி போறதா? இது எப்படி? ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு. உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாகியலட்சுமி. மந்திரம் கரெக்டா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன். நேத்து உங்க வைஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும் தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒன்னும் சொல்றீங்களா? சரியா போச்சு. உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரெட்ட குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது, அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்கள்லயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன். வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமா அவங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்கள ஜட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத, உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி. ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க, டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு சொன்னாங்கல்ல. டாக்டர் விடுதி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்கு? இத பாரு, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்க எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயிற்று புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறீன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேணான்னு தான் சொல்லுவா.
நீ ஊட்ட வேண்டாம். ஆமா சாமி, இன்னும் உன் பொண்டாட்டிக்கு வாயில விரல் வச்சா சூப்பரா வச்சு பாரு ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து பெரு. கூப்பிடுறாருல்ல போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல, நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உட்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா?